ஸோ ஹை கைஸ், நான் உங்கள்கிட்ட இந்த பாணி. ஸோ இன்றைக்கி யோக வசிஷ்டம் தான் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முன்ன வந்து ஒரு ராஜாவை வந்து வசிஷ்டர் போய் பார்க்குறார். ராஜா வந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கார். வசிஷ்டர் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருக்கார். அப்போ ராஜா ஒரு கேள்வி கேட்குறார் அப்படின்னு சொல்லி போன பதிவு முடிச்சிருந்தேன். இன்றைக்கி அதுக்குண்டான அப்படியே அந்த கேள்வி மறுபடியும் கேட்டு அதற்கு கூடவே வந்து அதற்குண்டான பதில்கள் அப்படிங்கிறதையும் ஒரு சில சுவாரஸ்யமான செய்திகள் தகவல்கள் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு வேளை வாய் கொன்னற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், நான் நாக்கை கடிச்சிட்டேன், அதனால் புண் பட்டுட்டே இருக்குது பல்லில், அதனால் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ ராஜா என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஆயிரக்கணக்கான பேர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு ஏற்படுது இல்லையா, ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த சந்திர கிரகணத்தை பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் அந்த சந்திர கிரகணத்தை பார்த்து அப்படியே அதை பார்த்து அது அப்படியே சிந்திச்சு அதை மனசில் ஏற்படுத்தும் பொழுது, அவரவர் தோற்றத்தின்படி அவரவர் எண்ணத்தின்படி தான் இந்த அண்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு, இந்த உலகம் அப்படிங்கிறது உருவாயிருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ ஆயிரக்கணக்கான பேர் அந்த நிலாவை பார்க்குறாங்க இல்லையா, அந்த கிரகணத்தை பார்க்குறாங்க இல்லையா, அப்போ அவர்களுடைய எண்ணத்திற்கு உண்டான வெளிப்பாடாக ஏன் 1000 சந்திரர்கள் அந்த இடத்துல வர்றதில்ல? நிலான்னு சொல்லக்கூடியது ஏன் 1000 நிலா அந்த இடத்துல வர்றதில்ல? இது ஒரு கேள்வி. அடுத்தது, பல பேர் ஒரே பெண்ணை வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுக்கு தாங்களே சித்தப்படுத்தி கொள்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அத்தனை பேரும் அந்த ஒரே பொண்ணை அடைய முடியுமா? 2. 3வது, முன்னாடி இந்த விபசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 7 பேர் வந்து ஒரே நேரத்தில் இந்த அண்டம் முழுக்க, அதாவது இந்த உலகம் முழுக்கையும் வந்து 7 பேருமே ஆண்டாங்க அப்படின்னு சொன்னாங்களே. அவரவர் தனியாக ராஜாவாக நின்று ஆழ்வதாகவே எண்ணி 7 பேரும் ஒரே நேரத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே வச்சுருந்தாங்களே, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு அரசர் கேட்குறாரு. ஏன்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இல்லைங்களா? வசிஷ்டர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. அரசே, இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சித்ஸ்வரூபத்தினுடைய ஒரு கற்பனை. அது வந்து இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைங்கிற தன்மை இருக்கு பாருங்க, அதனுடைய வெளிப்பாடு. அதை உன்னால் மாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ வந்து இந்த உலகம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது, அந்த இருந்ததில் நீ வந்து புகுந்துட்ட, அவ்வளோதான். அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது இங்கே பார்க்கக்கூடியது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு? இந்த சித்ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மத்தினுடைய ஒரு சொப்பனம், அதனுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. இன்னொருத்தருடைய கனவை உன்னால் போய் மாற்ற முடியாது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ, ஆனால் நீ அந்த கிரகணத்தை பார்க்குறியா, அந்த கிரகணத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கீற்று எப்படி இருக்கணும்? ஒருத்தருக்கு பச்சையாக வேணும்னு நினச்சா பச்சையாக தெரியும், ஒருத்தருக்கு சிவப்பாக வேணும்னு நினச்சா சிவப்பாக தெரியும், ஒருத்தருக்கு கிரகணம் வந்து ஒளிக்கீற்று சின்னதாக இருக்குன்னு நினச்சா சின்னதாக தெரியும், பெருசாக இருக்குன்னு நினச்சா பெருசாக தெரியும். அதை நீ மாற்றிக்கலாம். நீ பார்க்கக்கூடிய பார்வைக்குனுடைய கோணத்தை உன்னுடைய விருப்பத்தின்படி மாற்றிக்கலாம். ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் ஏற்கனவே இருக்குது, உனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடியிலேருந்தே அது இருக்குது. அப்படின்னா என்ன? அது வந்து இந்த பிரம்மம், இந்த இறைங்கிறதுனுடைய ஒரு சொப்பனத்தில் வெளிவந்தது. அப்போ அதனுடைய சொப்பனத்தை நீ போய் மாற்ற முடியாது. ஆனால் அந்த இருக்கக்கூடியதை நீ எப்படி பார்க்குறேங்கிறது உன்னால் மாற்ற முடியும். அப்போது அதனால தான் ஒரே பொருளை ஒரே செயலை பார்க்கக்கூடிய இருவருடைய கோணம் மாறுபட்டு வருவது. அங்கே செயல்ங்கிறது ஒன்று தான், அதை நம்ம மாற்ற முடியறதில்ல. ஆனால் பார்வை அவரவரை பொறுத்து மாறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தருக்கு அழகாக தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியாது. ஏன்? பொண்ணுங்கிறது அங்கே ஒன்று தானே. அப்போ அது ஏற்கனவே யாரோ ஒருத்தருடைய கல்பனா சக்தியினால் உருவானது அந்த பொண்ணு, சரிங்களா? ஆனால் பார்க்கக்கூடியவர் அவரவர் கோணத்தை பொறுத்து மாற்றிக்கலாம். ரொம்ப சின்னதாக சொல்லணும், எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இதுதான் சொல்லிக்கலாம் இல்லைங்களா? சரி, அப்போது அந்த ஏற்படக்கூடிய அந்த கிரகணத்தை உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் நீ எப்படி பார்க்கணுமோ அதை நீ பார்க்கலாம். இதில் இன்னொருபடி மேலே போய் இந்த நிலாவாவே நீ உன்னை பாவிச்சுக்கிட்டு அதன்படியே முழுக்க அப்படி நின்ன அப்படின்னு சொன்னால், பின்னொரு காலத்தில் நீ அந்த நிலாவாவே ஆவதற்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. எல்லாம் எப்படியா? உன்னுடைய மனதனுடைய ஒரு வெளிப்பாடுனால் நடக்கக்கூடியது தான். ஏற்கனவே இருக்கக்கூடியதை நீ எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்க முடியும். இது போலவே நானும் ஆகணும்னா அப்போது அதுவும் உன்னால் ஆக முடியும். எப்படி? இந்த உடலில் மாறி போய் அடுத்து அந்த நிலாவுக்கு உண்டான தோற்றம் அப்படின்னு ஏற்படும் பொழுது நம்மளுடைய அந்த மனோநிலை அப்படிங்கிறது அந்த நிலாவான உருவமாகவே மாறும். ஏன்னா பஞ்சபூதங்களுக்கும் மனமானது உண்டுன்னு நம்ம முன்னே பார்த்துருக்கோம். வசிஷ்டர் வந்து அதை சொல்லியிருக்கார். அப்போது 2வது கேள்வி, அடுத்ததுக்கு போவோம். இந்த நிலா விட்டு அடுத்தது கேள்விக்கு போவோம். அத்தனை பேருமே ஒரே பொண்ணை பல பேர் அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதும், இந்த விபசித்துக்கள் 7 பேருமே வந்து ஒரே நேரத்தில் இந்த மொத்த உலகத்தையும் ஆளணும் அப்படின்னு நினச்சதும் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் ஏன் நடக்காது? எல்லாமே வெறும் கற்பனா சக்தி தானே. இப்போது நான் வந்து இது ஒரு பொருளை அடையணும், இது ஒரு பொருள் அடையணும், இது ஒரு பொருள் அடையணும்னு சொன்னால்
இந்த பிறப்புலையோ இல்லை அடுத்த பிறப்புலையோ அந்த பொருளை நீ அடைஞ்சே தீர்வ. ஏன்னா அந்த சிந்தனையை திடப்படுத்தினது யாரு? நீ தான். அப்போது எல்லாரும் அந்த ஒரு பொண்ணு அப்படின்னு நினச்சான்னா இது வெறும் கற்பனை தான். அந்த உடல் அப்படிங்கிறது அங்கே ஒன்றும் இல்லை, சரிங்களா? அந்த இடத்துல அங்கே எதுவுமே இல்லை, இதெல்லாம் வெறும் கற்பனை தான். அப்போது அடைந்ததாகவே நீ நினைத்து கொள்வாயே தவிர அங்கே வேறு ஒன்றுமே இல்லையா, அங்கே வேறு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வெறும் கற்பனை தான். அப்போது உன்னுடைய எண்ணம் அது அடைந்ததாக ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடைய முடியாத தடைகளாக இருப்பது போல் இருந்தாலும் அதை அடைவதற்குண்டான முயற்சி செஞ்சு நீ அடைந்ததாகவே ஏற்படுத்திக்குவேன். இப்போ ஒன்று அத்தனை பேர் அடையணும்னு விருப்பப்பட்டாலும் சரி, இல்லை 7 பேர் என்ன 7000 பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஆழ வேண்டும் நினச்சாலும் சரி, எல்லாமே அடைந்ததாகவே அது உனக்கு தெரியும். ஏன்னா அது உன்னுடைய சித்தம், நீ சித்தப்படுத்தி கொண்ட. அப்போ நீ அதை அடைந்ததாகவே உனக்கு காட்சி ரூபமாக வந்துடும். ஸோ இது எல்லாமே உன்னுடைய மனதனுடைய விகாரம் தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு. இப்போ ராஜா மறுபடியும் ஒரு வார்த்தையை கேட்குறார். சரி, நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்கள, இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சிற்சுரூபத்தினுடைய ஒளி தோற்றம் தான் சொல்கிறீங்கள, இந்த ஒளி எதில் பட்டு பிரதிபலிக்குது? ஏன்னா ஒளிங்கிறது சும்மா அப்படியே உருவமாயிராது. அவங்க ஹாலோகிராஃபிக் பிரின்சிபல் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த ஒளி அப்படிங்கிறது எதில் பட்டு பிரதிபலிக்குது? ஏதாவது ஒன்று மேலே பட்டுதுனால அந்த பிரதிபலிப்பு வரும், பட்டுச்சு அந்த பிரதிபலிப்பு வந்தால் தானே ஒரு உருவம் வரும். அப்போ இந்த உடல் அப்படிங்கிற அந்த சித் ஒளி எதன் மீது பட்டு பிரதிபலித்து இந்த உடலான தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு ராஜா கேட்குறாரு. நம்ம கேட்போமா? கேட்குறாரு பாருங்கள். அந்த புத்திசாலின்னு அர்த்தம். சரி, இப்போ வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு? லாக் பண்ணிட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு? தேகம்ங்கிறது இங்கே எங்கே உருவாச்சு? நான் தான் எதுவுமே இல்லைன்னு இருக்கிறேன், வெறும் கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெறும் உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை, இது வெறும் கற்பனை தான். நீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்ம ரூபம் அப்படிங்கிறது சிற்சுரூபமானது, அதில் ஏற்பட்ட ஒரு கற்பனை தான் இந்த தோற்றங்கள் எல்லாம். இங்கே ஒன்றுமே ஏற்படலை, நீ இன்னும் கனவு தான் கண்டுக்கிட்டு இருக்கியே தவிர மற்றபடி இங்கே எதுவுமே இல்லவே இல்லை. இந்த தூள உணர்ச்சி தான் இங்கே இருக்கே தவிர தூளமாக இங்கே எதுவுமே இல்லை. இங்கே நான் இருக்கிறத, இப்போ நான் நெத்திலன்னு இங்கே இருக்கிறேன்னு நான் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஆன்ம அளவில் நான் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த புத்தி நான் இல்லைன்னு சொன்னால் போடா வேலைப்பட்டு அப்படின்றோம். ஆன்மா இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேன், நான்கிறவன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நான் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கிறதுனால தான் ஒன்றுத்துலன்னா இந்த உருவத்தோடு தான் இருப்பேன்னு நான் நம்புறதுனால இந்த உருவம் மாறுபடாமல் இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு. இது வெறும் கற்பனை காட்சி தானே தவிர உணர்ச்சிகளினுடைய வெளிப்பாடு தானே தவிர உண்மையாலுமே இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்றுமே இல்லாதது எப்படி அங்கே இல்லவே இல்லை. அப்புறம் எங்கே ஒளி பாட வேண்டியது, அப்புறம் பிரதிபலிக்க வேண்டியது, அந்த கதைக்கே எங்கள் இடமே இல்லையே. இது வெறும் ஒரு கற்பனை காட்சி தான். இது வெறும் ஒரு கேவலம் ஒரு ஆகாய ரூபி தான். இது நீ நினைக்கக்கூடிய நினைப்பு எல்லாமே ஒரு ஆகாய ரூபி. ஆகாயத்துக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி தான். அங்கே இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை. அப்போ உணர்ச்சிகளோடு கூடிய கற்பனை இப்படியெல்லாம் இருக்கிறதான ஒரு பிம்பத்தை நமக்கு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு, அரசே, நீ கேட்ட கேள்விக்கு எல்லாத்திற்குமே நான் உண்டான பதில் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதன்படி நீ நின்று தொடர்ந்து நீ ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது உனக்கு தெளிவு அப்படிங்கிறது ஒன்று பிறக்கும். இந்த தெளிவு அப்படிங்கிறது எப்போ பிறக்கும்? ஞானம் அப்படிங்கிறது வாய்த்த பிறகு பிறக்கும். அது வரைக்கும் நீ எல்லாமே இருக்கிறதா நம்பிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் ஞானமானது வாய்க்க பெறும் பொழுது இந்த தோற்றங்கள் உன்னுடைய பார்வையிலிருந்து முழுக்க மறைஞ்சு போயிடும். அங்கே இருக்கக்கூடியது வெறும் சிற்சுரூபமாக தான் இருக்கும். சிற்சுரூபமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும்? அங்கே தோற்றமே இருக்காது, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அவர்களாக அது இருக்குன்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்ணுக்கு தெரியும், இல்லைன்னு நினச்சாங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒளி தோற்றமாக பார்க்கணுன்னு நினச்சா பார்ப்பாங்க, எதுவுமே இல்லைன்னா எதுவுமே இருக்காதுன்னா அவங்க பேசாமல் அப்படி இருப்பாங்க, அவ்வளோதான். இந்த நிலை எப்போ வரும்? இது எல்லாம் கற்பனைங்கிறது நமக்கு எப்போ தெரியும்? ஞானம் அடையும் பொழுது தான் தெரியும். அது வரைக்கும் கேட்டுக்கலாம், அறிவில் ஏற்றிக்கலாம், மித்தபடி அதை உணர்ந்து பார்ப்பது அப்படிங்கிறது ஞானம் அடையும் பொழுது மட்டும்தான் வரும். ஞானம் அடைந்த பிறகு முக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட உனக்கு அந்த இடத்துல கிடையவே கிடையாது. எதுவுமே இல்லைனால லிட்ரலாக எதுவுமே இல்லை. நீ இன்றைக்கி சொல்லி பார்த்து பேசி படித்து புரிஞ்சுக்கணும், இந்த எல்லா முயற்சிகளும் அந்த இடத்துல வியர்த்தனம் எதுவுமே இல்லாமல் ஆயிரும். வெறும் பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ராஜா, நான் சொல்லி கொடுத்தது நீ மனசில் வாங்கிக்கோ, தொடர்ந்து ஆராய்ச்சி செய், அதன்படி நின்று நீ ஞானி ஆவாயாக அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு அந்த இடத்துல இருந்து வசிஷ்டர் வந்துடுறார். எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி நிறுத்தி அதற்குண்டான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்துடுறார். இப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறாரு, சித்தர்கள், வித்யாதாரர்கள் இவங்க எல்லாமே பல பிரபஞ்சங்களையும் தாண்டி போய் நிறைய விஷயத்தை உணர்றாங்களே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க மட்டும் இல்லை, இதர ஞானியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே
பகல் ராத்திரி அப்படிங்கிற மாதிரி நிறைய காட்சிகள் அவர்கள் கண்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம போலவே இப்போது வசிஷ்டர் அண்ணன் நான் இங்கே இருக்கேன், ராமர் அண்ணன் நீ இங்கே இருக்கேன் அப்படின்னா, நம்ம ஒரு திட சம்பந்தமாக நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கற்பனை வளர்த்தி கொண்டதுனால தான் இந்த உருவம் இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம். அதுபோல் அவர்களும் ஒரு கற்பனையை உண்டு பண்ணிக்கிட்டாங்க. பல அண்டங்கள் இருக்கிறதாகவும் பிரபஞ்சங்கள் இருக்கிறதாகவும் ஒரு கற்பனை உண்டு பண்ணி கொண்டு தாங்கள் தியானத்தில் இருந்து ஒவ்வொரு சித்துக்களை அவர்கள் அடைவதாக அந்த ஒரு நிலைக்கு அவர்களே ஏற்படுத்தி கொண்டு அதன்பால் அவர்கள் பல இடங்களுக்கு சென்று அனைத்தையும் பார்த்து உணர்ந்து அதன்படி இருப்பதாக ஒரு மனத்தோற்றத்தை அவர்கள் ஏற்படுத்திக்கிறார்களே தவிர இங்கே பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதெல்லாம் அவரவர்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய எண்ணத்தினுடைய மாறுதலும் அந்த எண்ணத்தின் மீது இருக்கக்கூடிய பிடிப்பினுடைய அளவு தான் அதற்கு உண்டானதே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. கட்டுந்தவம் புரிந்து இந்த மாதிரி பல ரூபக்காட்சிகள் எல்லாம் பார்த்து மீண்டு வரும் பொழுது துன்பம் மட்டுமே மிஞ்சி, ஏன் இந்த உடம்பு அதுக்கப்புறம் வேலை செய்கிற அளவுக்கு நிலையில் இருக்காது, அது அப்படியே வாடி வதங்கி போயிடும் இல்லையா? ஸோ அது துன்பத்தை மட்டுமே கொடுக்கும். ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடியது பிரம்மஸ்வரூபம் மட்டுமே. இப்போ நம்ம சித்தர்கள் நம்ம சந்தேகப்படக்கூடாது. நம்ம சித்தர்கள் இதற்கும் வழி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. மருந்து முறைகளில் இந்த உடலை பாதுகாக்கிறது. அவங்களும் இந்த பிரம்மத்தோட கலந்தவங்க தான். நான் இப்போ அந்த சாப்டருக்குள்ளே போனேன்னா இதுலேருந்து டிவேட் ஆயிரும். ஸோ அதை அப்படி இருக்கட்டும், நான் இதுக்குள்ளே வர்றேன். அப்போ பிரம்மம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. மற்றது எல்லாமே வெறும் ஒரு காட்சி ரூபங்களாக இருக்கிறது தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாமே அமைதியாகவும் எந்த விதமான மாறுபாடும் இல்லாத அப்படியே சாஸ்வதமாக அப்படி இருக்குப்பா, அப்படி இருக்குது, அவ்வளோதான். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அப்படியே இருக்குது, அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த நிலையில் அது பாட்டுக்கு பேசாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதை சுருக்கி தள்ளிட்டேன்னு வச்சுக்கோ, அதுதான் நான் சொல்லக்கூடியது. இப்போ நம்ம பார்த்துருக்கேன் நித்திலன் நான், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோம், அகண்ட பிரம்மத்தை சுருக்கிடா காவால்னு சுருக்கினோம்னா நான் இந்த ஒரு இடத்துக்கு நின்றோம். இந்த நான்கிற தன்மையை விட்டுட்டோம்னா அகண்ட பிரம்மமாக மறுபடியும் மாறிடும். இவ்வளோதான் இது இருக்கக்கூடிய. அப்போ இந்த நான்கிற தன்மை கூடிச்சுன்னா பிறப்பு, இந்த நான்கிற தன்மை இழந்து பிரம்மத்தோடு கலந்துட்டோம்னா மோட்சம். இவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இந்த இடத்துல கிடையாதுன்ட்டு. அப்போ ராமர் அடுத்த காலத்தை கேட்குறாரு, நீங்கள் சொல்லக்கூடிய இவ்வளோ பெரிய இயக்கம் இருக்கே, இது எப்படிங்க நடந்தது அப்படின்னு ஒரு கேள்வி ஒரே வரியில். இப்போ தாங்க ராமர் சின்னதாக கேள்விக்கிட்டு இருக்காரு, இவ்வளோ பெரிய இயக்கம் அப்படிங்கிறது எப்படி நடந்தது? இயக்கமே ஏற்படலையா? நான் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேனே அத்தனையுமே கற்பனைன்னு சொல்லி. இங்கே ஒரு இயக்கமும் ஏற்படல, எதுவும் இல்லை. வெறும் உன்னுடைய புத்தி இதெல்லாம் இருக்கிறதா நினச்சிக்கிட்டே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் உனக்கு சொல்லிகிட்டு இருக்கிறனே இந்த உபதேசம், இதெல்லாம் என்னத்துக்கு பயன்படுன்னு நினைக்கிறேன்? ஒன்றுத்துக்கும் பயன்படாது. யாருக்கு இது பயன்படும்? அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பயன்படும். நான் பேசக்கூடிய இந்த ஒரு வார்த்தைங்கிறது என்ன? அது ஒரு சப்தம். அதற்கு நீ ஒரு உரு கொடுத்துக்கிட்ட, அதற்கு நீ ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்கிட்ட, அவ்வளோதான். இது வெறும் ஒரு சப்தம். அதுக்கப்புறம் அது எழுத்து வடிவில் எழுதுகிற இது வெறும் ஒரு கிறுக்கல்கள், அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நீயா ஒரு அர்த்தம் கொடுத்துக்கிட்ட, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு இயற்கையில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீயா ஒன்று உண்டு பண்ணி வச்சுக்கிட்ட, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்போது ஒரு ஞான நிலையில் இருப்பவனுக்கு இந்த உபதேசங்கள் அப்படிங்கிறது ஒன்றுத்துக்குமே ஆகாது. ஏன்? இது எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடியது அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரம்மம். அதை உணர்ந்தவனுக்கு, அதை விளக்க முடியாதுங்கிறத புரிஞ்சவனுக்கு இந்த உபதேசம் அப்படிங்கிறது ஒன்றுத்துக்குமே ஆகாது. அப்போது அவன் அதை பற்றி கேட்குறதுக்கு நிற்கவும் மாட்டான். எதுக்கு? அவனுக்கு தான் தெரியுமே, அவன் தான் ரீச் பண்ணிட்டானே. அவனுக்கு இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் அவனுக்கு ஒன்றுத்துக்குமே ஆகாது. அவன் இதை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்க மாட்டான். அவன் மட்டும் போயிட்டே இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் டைம் வேஸ்ட் அப்படின்ட்டு அவன் போயிட்டே இருப்பான். அப்போ இதெல்லாம் யாருக்காக சொல்லப்படுவது? இந்த மாதிரி எழுத்து வடிவில் இருப்பதோ சொல் வடிவில் இருப்பதோ இதெல்லாம் யாருக்கு? இன்னும் அந்த நிலை உணராதவர்களுக்கு மட்டும்தான். ஸோ இதெல்லாம் கேட்டு படித்து புரிஞ்சு நீ ஒரு நிலைப்படுவதற்கு இது பயன்படுதே தவிர இதனால தான் நாம் இதாகிட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னுடைய சுயமுயற்சி இதெல்லாம் உதவி செய்யுது, அவ்வளோதான். இந்த உதவியை வாங்கிட்டு நீ நிலை வரும் பொழுது உண்மை உணர்ந்துட்டேன்னா பிறகு நீ கீழே இறங்கி இந்த இதையெல்லாம் நாடி நீ வந்துக்கிட்டே இருக்க மாட்டேங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ இங்கே இயக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வெறும் ஒரு கற்பனை காட்சி. உன் புத்தி இருக்குதுன்னு சொல்கிற வரைக்கும் தான் அது இருக்குது. உண்மை உணர்ந்துட்டேன்னா இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு. இப்போ ராமர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான்கிற அந்த ஒரு விஸ்தரிப்பு இந்த இவ்வளோ பெரிய பிரம்மமாக பெருகுவது எப்படி பெருகுச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்க்கும்பொழுது இரட்டைத்தன்மையோடு சேருது, துவைத பாவம் அப்படிங்கிறதோட கூடிக்குது. அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நான்கிற தன்மை இருக்குது. அது நான் இருக்கேன், இறை இருக்குங்கிற ஒரு தன்மையோடு கூடிடுச்சு. இந்த தன்மையை தனக்கு தானே வளர்த்தி கொண்டுக்குச்சு. இந்த ஒரு வளர்த்தின காரணத்தினால தான் இது கூட உணர்ச்சி அப்படிங்கிறதும் கூடுது. அது முதல்ல இரட்டைத்தன்மையை வளர்த்தினோன்னு அது கூட உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு தன்மையும் கூடுச்சு. கூடுன அந்த செகண்டே
கால தேசத்திற்கு உட்பட்டு அது வந்துட்டு நின்றுச்சு. இங்கே தான் ஏன் நீ சிக்குன, வேறு ஒன்றும் இல்லை. உணர்ச்சி அப்படிங்கிறது என்னைக்கு கூடுச்சோ அன்னைக்கு காலம் தேசம் அப்படிங்கிறது ஒன்று தானாக கூடவே அது வந்து உருவாயிடுச்சு. அவ்வளோதான். இப்படி தான் நீ சிக்குனது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, கால பொழுது, இரவு பொழுது, இதுக்கு இத்தனை நேரம், இது எல்லாம் அந்த நான் என்ற அந்த துவைத பாவத்தோடு கூடி அது உணர்ச்சியோடு கூடின மாத்திரத்திலேயே அந்த நொடியிலேயே கால தேச வித்தியாசத்திற்குள் நீ அகப்பட்டவனாகிவிட்டாய். இதை வந்து இன்னும் தெளிவாக சொல்லணும். அதனால் அதுக்கு பின்னாடி வரேன். அதனால் இது போல் இருக்கக்கூடிய தோற்றங்களை நீ உண்மைன்னு நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ ஒரு நிலை உணர்ந்துட்டே அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பொய்ன்னு ஆயிரும். அதாவது இதை நான் இன்னும் விளக்கமாக சொல்லணுன்னா கவனிங்க, முன்னொரு சதுர்யுகத்தில், எப்போன்னு சொல்லலை, முன்னொரு சதுர்யுகத்தில் நாம் இருவரும், நான் குருவாகவும் நீ எனது சீடனாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. நம்ம ராமர் இப்போ பார்க்குறோம், அடுத்த பிறவியில் இவரே தான் வந்து கிருஷ்ணராக வந்து கீதோபதேசம் கொடுக்க போகிறாருன்னு வசிஷ்டர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு நாம் தெய்வமாக வழிபடக்கூடியவர் எப்படி இருந்தார்? வசிஷ்டர் சொல்கிறோம், முன்னொரு சதுர்யுகத்தில் நீயும் நானும் குருவும் சீடனாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்தது. நம்ம வந்து வனத்தில் வசிச்சுட்டு இருந்தோம், காட்டில் வசிச்சுட்டு இருந்தோம். அப்போது இந்த தத்துவ விஷயங்களை பற்றி நீ ஒரு சில கேள்விகள் கேட்ட, அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நான் உனக்கு உண்டான பதிலை சொன்னேன். அதை நான் மறுபடியும் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் ஆரம்பிக்கிறார். அது என்னங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நாம் முக்தி அடைந்தவர்கள், தெய்வநிலை உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே ஒரு காலத்தில் மனிதர்களாக பிறந்து இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய நிலையில் இருந்தே நாம் இன்னைக்கு செய்ய சங்கடப்படக்கூடிய இந்த செயல்கள் எல்லாம் செய்து ஒரு நிலை எய்தியே அந்த நிலை எய்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் மனசில் வாங்கிக்கிங்க, புரிஞ்சுக்குங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வார்த்தையை திருப்ப அழுத்தி சொன்னேன். அப்போ வசிஷ்டர் ஒரு தடவையோ சொல்லிட்டு போயிட்டார், 2 தடவை 3 தடவைன்னு சொன்னதுக்கு காரணம் தான். ஸோ மனம் துவண்டு விடக்கூடாது. இதுதான் பயணிக்கக்கூடியதற்குண்டான சரியான வழிங்கிறத புரிஞ்சுட்டு பயணிக்கிறதுக்காக. இதுக்கு நீங்கள் எந்த வழி வேணாலும் கையெடுத்துக்கலாம். இப்போ வசிஷ்டர் சொல்கிறாரு, சைவ நெறிப்படி போகலாம், வைணவ நெறிப்படி, உங்களுக்கு என்ன நெறி சரியாக படுதோ அந்த நெறிப்படி போங்க. ஆக மொத்தம் மனமானது அமைதியாகி ஒருநிலைப்படும் பொழுது இதற்கு கடந்த காட்சிகள் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். அன்னைக்கு ஞானம் வாய்க்கும் பொழுது நமக்கு உண்மை நிலை அப்படிங்கிறது புலப்படும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே சிக்கலில், இடியாப்ப சிக்கலில் சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த பதிவு யோக வாசிஷ்டம் முடிவு பெறுகிறது. ஸோ அடுத்த பதிவு தான் வந்து எண்டுகார்டு. ஸோ அது எப்போன்னு எனக்கு தெரியல. சந்திப்போம் கூடிய விரைவில். நாளைக்கு Q&Aல சந்திக்கலாம். ஸோ அது வரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் நேரத்தில் தண்டபாணி. நன்றி.